பழனியில் நடைபெறும் இந்த பேரவை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சகோதரி காளீஸ்வரி அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் பகத்சிங் அவர்களுக்கும் முதற்கில் எனது பணிவான வணக்கத்தை உங்கள் அத்தனை பேருக்கும் சேர்த்து நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எப்போதாவது சில மாநாடுகளுக்கு மட்டும்தான் நான் வர வாய்ப்பு கிடைக்கும். இடையில இந்திய நாடு முழுதும் சந்தித்து ஒரு புதிய ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய 18வது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நமது சங்க உறுப்பினர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை பற்றியும், யாருக்கு வாக்களித்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்லது என்பதை பற்றியும் ஆலோசனையாக சில விஷயங்களை சொல்வதற்காகத்தான் நமது சங்கத்தின் சார்பில் எல்லா மாவட்டங்களுக்கும் போய் பேச ஆரம்பிச்சிருக்கோம். நோட்டீஸ் எல்லாம் துண்டு பிரசுரம் போட்டிருக்கோம். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொண்டு கடந்த 10 தினங்களாக நமது சங்கத்தினுடைய உறுப்பினர்களை எல்லோரையும் சந்தித்து பேசிக்கொண்டு வருகிற இந்த வரிசையில் இங்கே பழனியில் உங்களை சந்திக்கிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்கள் மத்தியிலே சில விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக சக்கரவர்த்தி அவர்கள் எனக்கு முன்பு சில விஷயங்களை பேசினார்கள். தர்மராஜ் அவர்கள் சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறார்கள். நமது மாவட்ட செயலாளர் பகத்சிங்கும் சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று, நம்ம சங்கத்தினுடைய நடைமுறைகள், நாம் எப்படியெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்கிறோம், கிடைச்சிருக்கக்கூடிய சலுகைகள், உரிமைகள் என்னென்ன, அவற்றை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம், சில விஷயங்களை எப்படி பயன்படுத்தி கொள்ள நம்ம தவறி இருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். இங்கே முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இப்படி மாற்றுத்திறனாளிகளுடைய உரிமைகள்னு பேசுறதுக்கு நாட்டில் ஆளே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. சமீப காலங்களில் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகளை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி நமது உரிமைகள், நமக்கான சட்டங்கள், நமக்கான சலுகைகள் தேவை என்பதை உரக்க சொல்லுகிற நாட்களாக இந்த சமீப சில ஆண்டுகள் தான் மாறி இருக்கு. சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மட்டும் பேசுவது மட்டும் இல்லாமல் நம்முடைய போராட்டங்களும் குரல்களும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்த பிறகு இதை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய, கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் கூட மாற்றுத்திறனாளிகளை பற்றி நாமளும் ஏதாவது பேசியே ஆக வேண்டும், மாற்றுத்திறனாளி உரிமைகளை பற்றி, சட்டங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளாமல் இனிமேல் இருக்க முடியாது என்கிற நிலையில் மாற்றுத்திறனாளிகள் இப்ப தேர்தல் அறிக்கையில கூட அரசியல் கட்சிகள் மாற்றுத்திறனாளிகளை பற்றி நம்மளை பற்றியும் சில விஷயங்களை அவங்க கட்டாயமா போட வேண்டியிருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தேர்தல் அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் கட்சியும் மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போ சமீப காலம் நம்முடைய ஒற்றுமை, நம்ம சங்கத்தினுடைய விஸ்தரிப்பு, நம்ம நடத்தக்கூடிய பல போராட்டங்கள், அந்த போராட்டங்கள் உறுதிமிக்க நீண்ட நெடிய போராட்டங்களாக மாறுவது என்பதெல்லாம் சமூகத்தின் கண்களுக்கு, அரசியல் கட்சிகளின் கண்களுக்கு பட்ட பிறகுதான் நமக்கான உரிமைகள், சலுகைகளை பற்றி அனைத்து தரப்பட்ட மக்களும் அரசியல் கட்சிகளும் பேசும்படியான நிலைக்கு நாம் மாற்றி இருக்கிறோம் என்பதை நான் பெருமையோடு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆக நமக்காக குரல் கொடுப்பது என்பது நம்முடைய போராட்டத்தினுடைய வலிமை காரணமாக அரசியல் கட்சிகளை இப்போ நமக்கு கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, எல்லா கட்சியும். இன்னும் சொல்ல போனால் பல அரசியல் கட்சிகளை மாற்றுத்திறனாளி அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. திமுக சார்பில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்புன்னு உருவாக்கி இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கூட உருவாக்க ஒரு முயற்சி எடுக்கிறதாக ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது. வேற சில கட்சிகள் கூட அப்படி முயற்சி எடுக்கிறதாக சொல்றாங்க, சில கட்சிகளே அப்படி முயற்சி எடுக்கிறதாக கூட சொல்லப்படுது. ஆகவே எல்லாருக்கும் மாற்றுத்திறனாளிகளை இனிமேல் புறக்கணிக்க முடியாது. ஏதோ ஒருத்தர் 2 பேர் ஊருக்கு இருக்கான், இவனுக்கா ஒரு பெரிய விஷயமா பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமை இல்லாம நாடு முழுவதும் ஒட்டுமொத்தமாக இவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனித்தனி நபராக இவங்க இல்லை, பல லட்சக்கணக்கான மக்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு இந்த மக்களின் தேவைகளை நாமும் கவனிக்கவில்லை என்று சொன்னால் இந்த மக்கள் மத்தியிலிருந்து அரசியலாக விலக்கப்பட்டு விடுவோம் என்கிற அச்சத்தை அரசியல் கட்சிகளுக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன நினைப்பை உண்டாக்கியிருக்கோம்? எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி, முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக இருந்த போதும் சரி, இப்போது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் சரி, அவங்களுக்கு என்ன எண்ணத்தை உருவாக்கியிருக்கோம்? நம்ம சங்கம் மாற்றத்தினுடைய கோரிக்கைகளை
நியாயமான கோரிக்கைகளை, சட்டப்பூர்வமான கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து போராட்டம் என்று அறிவித்தால், தஞ்சாவூரில் நடந்த மாநில குழுவில் ஒரு போராட்டம் அறிவிக்கிறோம், மாநில குழு கூட்டத்தில் நடக்குது. அடுத்தது இத்தனாம் தேதி நம்ம சில மகளிர் உரிமை தொகை மற்ற சில பிரச்சனைகளுக்காக போராட்டம் அறிவிக்கிறோம். அங்கே மாநில குழு முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து அடுத்த நாள் பார்த்தா அமைச்சர் என்னை கூப்பிடுறாங்க. என்னக்கா அது மாதிரி போராட்டம்னு மாநில குழு முடிவு பண்ணியிருக்கீங்களாமே, எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, தயவு செஞ்சு போராட்டம்லாம் நடத்தாதீங்க, உங்கள் பிரச்சனையை வாங்க, நாங்கள் என்னன்னு பேசி தீர்த்துடுறோம். நம்ம பேசிக்கலாம்க்கா, எதுக்குக்கா போராட்டம்னு அறிவிக்கிறீங்க என்று சொல்லி அப்புறம் நம்ம நிர்வாகிகள் எல்லாருமா அவங்க ஒரு அழைப்பாக கொடுத்து அந்த அழைப்பின் பேரில் நிர்வாகிகள் போய் சந்தித்து பேசி பல பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ என்ன நடக்குது? நம்ம போராட்டம்னு அறிவித்தாலே அரசாங்கம் ஐயோ இவங்க போராட்டமா சமாளிப்பது கஷ்டம், இவங்க உறுதியாக நிற்பாங்க, இவங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் போக மாட்டாங்க, ஆகவே இதை பேசி தீர்த்து விடுவதுதான் ஒரு அரசாங்கத்துக்கு நல்லது என்ற முடிவோடு தான் அரசாங்கம் நம்மை பார்க்க ஒரு நிலைமையை நம்ம இப்போ ஏற்படுத்தி இருக்கிறோம். ஈஸியாக யாரும் நம்மளை இப்போ தட்டி கழிச்சுட்டுலாம் போக முடியாது. என்ன முன்னாடி ஒரு நொண்டி வந்தா, ஒரு குருடை வந்தா, ஒரு செவிடை வந்தா, ஒரு இந்த குளிர்ச்சி வந்தா, அப்படிலாம் நம்முடைய ஊனத்தை சொல்லி பேசிய காலம்லாம் போய் ஊனத்தை சொல்லி யாராவது பேசினாலே இப்போது என்ன ஊனத்தை குறிப்பிட்டு யாராவது பேசினா ஏசினா என்ன நடக்கும்? சட்டத்தின்படி குறைந்தபட்சம் 2 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என்கிற ஒரு சட்டத்தையே கொண்டு வந்திருக்கிற நாம நிச்சயமாக பழைய நிலைமையிலிருந்து ஒரு சங்கமாக சேர்ந்த பிறகு தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன வந்தது உனக்கு என்ன வந்ததுங்கிறது வேற விஷயம். ஒட்டுமொத்தமாக மாற்றுத்திறனுடைய அந்தஸ்து மரியாதை இதை உயர்த்துகிற அந்த போராட்டத்திலும் கூட நாம் இன்னைக்கு வெற்றி பெற்றவர்களாகத்தான் இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, இப்போ தேர்தல் காலம்ங்கிறதுனால சில விஷயங்களை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். இப்போ தேர்தல் வந்துருச்சா தெரியுமா? உங்களை எல்லாம் அரசியல் கட்சிகள் பார்க்க வந்திருப்பாங்களா? பார்க்க வந்தாங்களா? உங்கள் பகுதிகளில் யாராவது ஓட்டு கேட்கறதுக்கு அப்படிலாம் வந்திருப்பாங்க இல்லையா? சரி, யாருக்கு எந்த கட்சியிலும் நம்ம யார் இருக்கோ இல்லைன்னு நமக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட கட்சியிலையா நம்ம சங்கத்தில் சேர்த்துருக்கோம்? அதிமுகவில் இருக்கவங்க மட்டும் வாங்க இந்த சங்கத்துக்கு, திமுகவில் இருக்கவங்க மட்டும் வாங்க இந்த சங்கத்துக்கு, விடுதலை சிறுத்தைகள் மட்டும் வாங்க இந்த சங்கத்துக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் வாங்க, காங்கிரஸ் கட்சி மட்டும் வாங்க நான் சொல்லியிருக்கோம்? இல்லை, கட்சியை பற்றி நம்ம கேட்டதே கிடையாது. அது அவங்கவுங்க விருப்பம் இல்லையா? எந்த கட்சியிலையும் இல்லாதவங்க கூட எவ்வளோ பேர் நம்ம இருப்போம். வெந்ததை திம்போம் விதி வந்தா சாவும், என்ன வந்துச்சு கட்சி அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்மெல்லாம் இருப்போம். பல பேர் கட்சியே இல்லாமல் நம்ம கட்சியில் இருக்குமோ இல்லையோ, எந்த கட்சியோ அது வேற விஷயம். ஆனால் தேர்தலில் வந்துட்டாக்க ஏதோ ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போட்டு தானே ஆகணும் இல்லை? ஏதோ ஒரு கட்சிக்கு போட்டு தானே ஆகணும். அப்போ நம்ம அறியாமலே நாம் ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கோன்னு தான் அர்த்தம். நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்களோ அதனுடைய செயல்பாடுகள் நம்மை பொறுத்தவரையில் சரி என்ற எண்ணத்தோடு ஏதோ ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடுவோம். அப்படி போடுற போது நாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே யோசிக்காம பரவலாக ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளின் நலன்களை முன்னிட்டு யாருக்கு வாக்களித்தால் நல்லது, யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். இதில் யாருக்கு வாக்களிக்க கூடாது அப்படின்னு நம்ம முதல்ல யோசிப்போம். வாக்களிக்கிறத பற்றி அப்புறம் பேசிக்கலாம். முக்கியமாக ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி இந்தியா பூராவுக்குமே, அது எந்த மாநிலத்தில் வேணாலும் இருக்கட்டும், இந்தியாவில் நம்ம சங்கம் தான் எல்லா இடத்துலையும் இருக்கேன், எங்கேயுமே மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க கூடாதுங்கிற நபர் யார், எந்த கட்சி? அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கா? தப்பி தவறி கூட மாற்றுத்திறனாளிகள் குறிப்பிட்ட இந்த கட்சிக்கு வாக்களிக்க கூடாது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா, தெரியுதா? மோடிக்கியா? ஓகே, ஏன் மோடிக்குன்னு அவர் சொல்றாரு? 10 வருஷமா ஒன்றும் செய்யலை. அதுதான், அதாவது குறிப்பாக சொல்லணும்னா இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க அவங்க தான், மோடி கட்சி தான் 10 வருஷமா ஆட்சியில் இருக்கார். திரும்ப வரணும்னு இப்போ திரும்ப தேர்தலில் நிற்கிறாங்க. ஆட்சிக்கு திரும்ப நானே வரணும், நான் வந்தால் திரும்ப அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். முதல்ல ஆட்சியில் இருக்கிறவங்களை பற்றி அவங்க திரும்ப வரணுமா வர வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டா தான் அடுத்தது மற்றதை பற்றி பேசலாம்.
இப்போ மோடி ஆட்சியில் 10 வருஷத்துக்கு மேலே பிஜேபி என்று சொல்லக்கூடிய தமிழில் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லக்கூடிய கட்சியில் சேர்ந்திருக்கக்கூடிய அதனுடைய தலைமை பொறுப்பில் பிரதமராக மோடி அவர்கள் 10 வருஷமா ஆட்சி பண்ணிட்டாங்க. மோடி ஆட்சியை மீண்டும் வர வேண்டாம், மோடிக்கு வாக்களிக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டா ஏன்ங்கிற கேள்வி இருக்கு. மோடி என்ன நமக்கு பங்காளியா? அவருக்கும் நமக்கு ஏதாவது சொத்து பாக பிரிவினை பிரிக்காம இருக்கா? ஆளை பார்த்தா நல்லா இல்லைன்னு முடிவு பண்றோமா? அவர் நம்மள மாதிரி மாற்றுத்திறனாளி கூட இல்லை, நல்ல சாதாரணமா இருக்கிற மனுஷன் தான். பின்ன ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம்? இவங்க சொன்னாரு 10 வருஷமா ஒன்றும் செய்யலைன்னு. அவர் யாருக்கு என்ன செஞ்சாருங்கிறதெல்லாம் விட்டுடுங்க. பொதுவா நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு நமக்கு என்ன செஞ்சாருங்கிறத மட்டுமாவது நம்ம பார்த்தா போதும். ஏன்னா நம்ம உலகம் எவ்வளவுதான், பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு, உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளிக்கு, மனநிலை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு, கால் கை இழந்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு, அல்லது 21 வகையான மாற்றுத்திறனாளிக்கு, இவங்களுக்கு மட்டுமாவது நீ என்ன செஞ்ச அதை வச்சாவது நம்ம முடிவு பண்ணலாம் இல்லையா? மற்றவங்களுக்கெல்லாம் விட்டுட்டா கூட. தங்கத்தை வாங்குற போது கடைக்காரர் நமக்கு அதை உரசி பார்த்து காமிச்சு கொடுக்க மாட்டார். அதனுடைய ரேட்டை மட்டும் போட்டு அதில் சேதாரம் இவ்வளவு, செய்கூலி இவ்வளவுன்னு போட்டு கொடுத்துருவார். ஆனால் 2 கிராம் தங்கத்தை கூட நீங்கள் திரும்ப அடமானம் வைக்கவோ விற்கவோ போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கடையில் சேட்டு கடையில் என்ன செய்வாங்க? நீங்கள் கொடுக்குற தங்கத்தை அப்படியே இது 2 கிராம் தங்கங்க, நான் இப்போ தான் வாங்கினேன், கல்யாணத்துக்கு மொய் விழுந்ததுங்க, அது 2 கிராமுக்கு அப்படியே எனக்கு விலை போட்டு கொடுங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? அவர் உரசி பார்த்துருவார். உரசி பார்த்து ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுக்கிட்டு அப்படி பார்த்து இவளுக்கு இவ்வளோதாம்மா ரேட்டு, இவ்வளோதான் கொடுக்க முடியும்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வாங்குகிற பொருள் அவ்வளோ சுத்தமாக இருக்கணுமா, அதுக்காக அவங்க அப்படி தான் பார்த்து வாங்குவாங்க. நம்ம கடையில் போய் நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு சமையலுக்காக ஒரு கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய் வாங்குகிறோம். இந்த காய்கறி வாங்குறது ஒரே ஒரு நாள் சமையலுக்கு தான். ஆனால் கடைக்காரர் கொடுக்குற பொருள் அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோமா? சொத்த கத்திரிக்காயா இருக்கா, முத்தல் வெண்டைக்காயா இருக்கா, முருங்கைக்காய் மேலெல்லாம் உடஞ்சி காஞ்சி போன மாதிரி இருக்குதா, பார்த்து தானே வாங்குகிறோம். இங்கே பார்க்காம வாங்கினா நஷ்டம் எத்தனை நாளைக்கு? ஒரு நாள் தான். அந்த காய்கறி வாயில் வைக்க முடியாது, சாப்பிட முடியாது, குழம்புல வச்சாலும் நல்லா இருக்காது, ஆகவே தூக்கி போட வேண்டி வரும். ஒரு நாள் சமையலுக்கு வாங்குகிற காய்கறியில் அவ்வளோ கவனமாக வாங்குகிறோம் இல்லை? அதே ஒரு முறை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆட்சியை, எத்தனை வருஷத்துக்கு? அது 5 வருஷத்துக்கு நம்ம எல்லாருடைய தலைவிதியும் தீர்மானிக்கிற, எல்லா அதிகாரமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு ஓட்டு தான் அது. அதனால தான் கட்சிக்காரவங்களாம் பேசுகிற போது சொல்லுவாங்க பாருங்க, அரசியல் கட்சியெல்லாம் ஓட்டு பற்றி என்ன சொல்லுவாங்க? உங்களின் விலை மதிப்பற்ற ஓட்டுக்களை எங்களுக்கு இந்த சின்னத்தில் தாருங்கள்னு கேட்பாங்க. விலை மதிப்பற்றது. நம்ம ஓட்டு என்ன? விலை மதிப்பற்றது. தங்கத்து விலை கூட இல்லை, அதை விட விலை மதிப்பற்றது. ஏன்னா ஒரு நாட்டுக்கே தேவையான அரசாங்கத்தை உருவாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பதவி இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு அனுமதி கொடுக்க போறீங்க. அதுல நம்ம தலையெழுத்துன்னு சேர்ந்தது தான். யாரை தேர்ந்தெடுத்துட்டோமோ 5 வருஷத்துக்கு அவங்களை கேள்வி கேட்க முடியாத போயிடும். அவங்க போடுற சட்டம், அவங்க போடக்கூடிய திட்டங்கள், அவங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, நம்மை போல மாற்றுத்திறனாளி மக்களுக்கு, பெண்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குமா இருக்காதாங்கிறத பற்றி யோசிக்காமல் போட்டுட்டா இப்போ என்ன அனுபவிக்கிறோமோ அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும் இல்லையா? ஆகவே இந்த ஓட்டு போடுகிற விஷயத்த கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து சிந்திச்சு, நம்ம மாற்றுத்திறனாளிக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னு இப்படி உரசி பார்த்து அப்புறம் தான் ஓட்டு போடணும். மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க இந்த 10 வருஷத்தில்? மோடி அரசாங்கம் சொன்னது என்ன? நம்மளா புதுசாக கூட கேட்க வேண்டாம். மோடியா சொன்ன விஷயத்தையாவது செஞ்சாருன்னு தான் நம்ம கேட்கணும். மோடி பொதுவாக எல்லாருக்குமே சொன்னார், மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் சேர்த்தே பொதுவாக சொன்னார். வெளிநாட்டில் எல்லாம், இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய திருடங்கள்லாம் பெரிய பெரிய முதலாளிலாம் கொள்ளை அடித்து கள்ளப்பணமாக மாற்றி வெளிநாட்டில் கொண்டு போய் பதுக்கி வச்சுருக்காங்க. அந்த பணத்தை நான் திரும்ப எடுத்துகிட்டு மீட்டு கொண்டு நீங்கள் எல்லாரும் புதுசாக அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் பூரா 15 லட்ச ரூபா நான் ஒருத்தர் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு குடும்பத்துக்கும் போடுறேன்னு சொன்னார். நம்ம யாருக்காச்சும் தெரியுமா யார் யார் கொள்ளையடிச்சு வச்சுருக்கான்னு? நமக்கு தெரியாது.
யார் யார் எந்த பேங்க்கில் பணத்தை சேமித்து வச்சுருக்காங்க, எந்த நாட்டில் வச்சுருக்கான்னு நமக்கு எதுவும் தெரியாது. எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எத்தனை லட்சம் கோடி பணம் இருக்குங்கலாம் அவர் தான் அறிவித்தார். இவ்வளோ கோடிகள் இருக்குது, அதை எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும்னா 15 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு குடும்பத்துக்குன்னு அவரே கணக்கு போட்டு எல்லாத்தையும் அவர் தான் சொன்னார். அவர் வாயில தான். ஏன்னா திருடனுக்கு தானே திருடனை பற்றி தெரியும். ஆனாலும் மொத்தமாக அவருக்கு கணக்கு வழக்கத்தோட கிளீனாக அவர் சொன்னார். நிறையா பேர் ஏற்கனவே இருந்த அக்கௌண்ட்டு கூட இல்லாமல் புதுசாக ஒரு அக்கௌண்ட் கூட ஆரம்பித்தாங்க அதை நம்பி. ஏன்னா பழைய அக்கௌண்ட்டில் ஏதாச்சும் நம்ம 1000 500 வரவு செலவு வச்சுருப்போம்ல, அதை பார்த்துட்டு கணக்கில் கொடுக்காம போயிட போகிறாங்க. இது 0 அக்கௌண்ட்டில் நமக்கு இருக்கணும் அப்படின்னு அவர் மோடி அக்கௌண்ட்டுன்னு ஒரு பேங்க்கில் இது பண்ணாங்க பாருங்கள். அதில் போய் புதுசாக பெண்கள் பேரில் அக்கௌண்ட்லாம் ஆரம்பித்தாங்க. உண்மை தானே? ஆரம்பித்தாங்களா? ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்துச்சா 15 லட்சம்? சொன்னது மோடி. சொன்னது யாரு? பிரதமர் மோடி. நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்களோட சொன்னது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சொன்னது மோடி, நாட்டினுடைய பிரதமராக இருந்தவர் சொன்னார். உங்களுக்குலாம் என்ன வந்துருச்சா? பேசாமல் இருக்கிறீங்க? ஏதாவது கொஞ்சம் வந்திருக்கா? 1 லட்சம் 2 லட்சம் இருக்கிறது போயிடும். அதுவும் உண்மைதான். 15 லட்சம் கொடுக்காது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் பேங்கில் கணக்கு வச்சுருக்கீங்களே, பல பேர் உங்கள் அக்கௌண்ட்டில் காசே இல்லாமல் வச்சுருப்பீங்க. அதுக்கு இது காசை அவங்க பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் ஒரு 200-300 ரூபா மீதி வச்சுருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 500-600 ரூபா வச்சுருக்கீங்கன்னு அதிலே மாதம் மாதம் பிடிச்சிருவாங்க. எதுக்கு தெரியுமா? குறைந்தபட்ச பேலன்ஸ் இருப்பு வங்கியில் இவ்வளோ ரூபாய் இருக்கணும். கிராமப்புறமாக இருந்தால் 500 ரூபா, நகர்ப்புறமாக இருந்தால் 1000 ரூபா, சில பேங்க்கில் 3000 ரூபா குறைந்தபட்ச இருப்பு நீங்கள் எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு குறைவாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் காசை அவன் எடுத்துக்குவான், பேங்க்காரன் எடுத்துருவான். அப்படி எடுத்துருக்கிறது மட்டுமே பல லட்சம் கோடி கவர்மெண்ட்டுக்கு வந்திருக்குதான் பேங்க்கில். எதுக்கு? குறைந்தபட்ச பணம் இருப்பு வைக்காதவர்கள் மத்தியிலேருந்து உங்கள் இருந்த காசையும் பிடுங்கிக்கிட்டாங்க பாருங்க. அதை எடுத்ததே அத்தனை லட்சம் கோடி வச்சுருக்காங்க. நம்ம காசை பிடுங்கிக்கிட்டது வச்சிருக்காங்க. ஆமாம், சொல்லிட்டாரு தான். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அப்போ சொன்னதையும் கொடுக்கல, நம்ம கையில் இருக்க காசையும் பிடுங்குற ஏற்பாடு தான் நடந்திருக்குங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, மோடி இன்னொன்று சொன்னார். படிச்சுட்டு வேலை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் படித்து முடித்து விட்டோம், பட்டமும் பெற்று விட்டோம், நாங்கள் வாழ்வதா வேண்டாமா, வாழ்வதற்கான வழியை சொல்லு என்று கேட்டு வாலிபர்கள் எங்கே பார்த்தாலும் போராட்டம் பண்ணுறாங்க. இவர்கள் வாயை அடைக்கணும்னா என்ன பண்ணுறதுன்னா, ஒரு தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னார்னா, நான் ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன், நான் உடனே கூட கொடுத்துட முடியாது, 5 வருஷம் இருக்கேன்னா 10 கோடி பேருக்கு நான் வேலை கொடுத்துருவேன்னு மோடி வாக்குறுதி கொடுத்தார். நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் ஒரு சந்தோஷம்தான். ஏன்னா நமக்கு அதில் ஒரு 4% வேலை வாய்ப்பு அரசாங்க வேலைகளில் இருக்கேன். அப்படி கிடைச்சதுனாக்கா குறைந்தபட்சம் அவங்களுக்கு 2 கோடி பேர்னா நமக்கு ஒரு 80,000 பேருக்காக நமக்கு வேலை கிடைச்சிருமே அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம், நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் என்னாச்சு? இருக்கிற வேலை வாய்ப்பையும் பறித்து கொண்டு எல்லா வேலையும் அரசாங்க வேலைகளாக இருப்பதை கூட தனியாருக்கு தாரை வாற்று, அதில் தனியார் கம்பெனி கான்ட்ராக்ட் மூலமாக வேலைக்கு ஆள் எடுக்கதாக்கி ஆஸ்பத்திரியில் பாருங்கள், நிறைய பேர் இப்போ கான்ட்ராக்டில் தான் நர்ஸு, கான்ட்ராக்டில் தான் அங்கே இருக்கிற ஆயாக்கள், கான்ட்ராக்டில் தான் அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டிங், எல்லா வேலையும் துப்புரவு பணியாளர்கள் பூராவும் கான்ட்ராக்ட் தான். ஆஸ்பத்திரியாக இருக்கட்டும், கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே அரசு அலுவலகங்களில் பணி செய்யக்கூடிய வேலைகளை கூட தனியார் நிறுவனங்களுக்கு விட்டு கான்ட்ராக்ட் மூலமாக ஆள் எடுக்கிற நிலைமையை மாற்றி விட்டார்கள். பொதுவாக இப்படி வேலை வாய்ப்பை அரசாங்கம் தருவதாக சொல்லி ஏமாற்றி இப்படி கான்ட்ராக்டுக்கு மாற்றுறது மட்டும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தது பாருங்க, அரசு துறை நிறுவனங்கள். அந்த அரசு துறை பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் மக்களின் வரி பணத்தில் உருவாக்கப்பட்ட பெரிய பெரிய தொழிற்சாலைகள். இரும்பு தொழிற்சாலை, எஃகு தொழிற்சாலை, மின்சார தொழிற்சாலை, ரயில்வே, எல்ஐசி, வங்கிகள், இப்படி பல தொழிற்சாலைகள், தொழில்கள் மக்களின் வரி பணத்தில், அது உங்கள் பணமும் இருக்குது, என் பணமும் இருக்குது, ஞாபகம் வச்சுக்காங்க, நம்மெல்லாம் கொடுத்த வரி பணம் தான். இந்த வரி பணத்தில் உருவாக்கிய மிகப்பெரிய தொழில்கள், டெலிஃபோன் இது உள்பட இந்த துறைகளையும் கூட தனியாருக்கு விற்பது, தனியாரிடம் தாரை வார்ப்பது என்பதாக மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகளில் படிப்படியாக செஞ்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆளை கடிச்ச கதையாக எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரயில்வேல தனியார் வந்துருச்சு தெரியுமா?
ஏற்கனவே பஸ்ஸெல்லாம் தான் தனியாருக்கு போகுது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரயில் எல்லாருமே அரசாங்கத்துக்கு சொந்தம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் ரயிலும் தனியாருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ புதுசாக விட்டுருக்காங்களே, தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? வந்தே பாரத்னு ஒரு ரயில், அந்த ரயில் தனியாருது இப்போ. அது மாதிரி பல துறைமுகங்களை விட்டுட்டாங்க, பல விமான நிலையங்களை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. நெய்வேலி NLC நிலக்கரி சுரங்கத்திலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுற அதை பங்கு கொடுத்துட்டாங்க. நம்முடைய காசெல்லாம் சேமித்து நமக்கு வந்து பல்வேறு வகையில் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய LIC, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த LIC இருக்கு பாருங்க, நம்பிக்கையானதாக இருக்குன்னு எல்லாம் விளம்பரப்படுத்துவாங்க. அதில் இப்போ தனியாருக்கு கொடுத்துருக்காங்க. டெலிஃபோன் தனியாருக்கு கொடுத்துருக்காங்க. பேங்க் தனியார் மயமாக ஆகிப்போச்சு, பல பேங்க்குகள் தனியாருக்கு மாறிடுச்சு. இன்னும் தனியாருக்கு போகாமல் பாக்கி இருக்கிறது என்னென்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கலெக்டர் ஆஃபீஸு போலீஸ் ஸ்டேஷன் தான் இன்னும் கொடுக்காமல் வச்சுருக்காங்க மாதிரி தெரியும். ஒரு சமயம் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போலீஸ்க்கும் கூட, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட வாட்ட சாட்டமான ஆள் இருந்தால் போலீஸ்க்கு, SIக்கு, இன்ஸ்பெக்டருக்கு போட்டி போட்டு வாங்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போட்டுருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்னா தடி எடுத்தவன் தாண்டவராயங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஆகவே அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் வேலை வாய்ப்பை நான் 2 கோடி பேருக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குறுதி பொய்யாய் போய் இருக்கிற வேலையும் பறித்து மாற்றுத்திறனாளிக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையும் பொய்யா போய் மீண்டும் வாலிபர்கள் போராடுகிற போது மோடி சொல்கிறார், எதுக்கு நீங்களாம் வேலை வேணும், அரசாங்க வேலை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க, நீங்களாம் பக்கோடா கடை வச்சு பொழைச்சிக்க கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. பக்கோடா கடை வைக்கிறதுக்கான மூட்டு பிள்ளைய அவ்வளோ செலவு பண்ணி படிக்க வச்சோம், கடனை உடனே வாங்கி படிக்க வச்சு எப்படியாவது காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் காசாக்குள்ள வாங்காதான்னு நம்ம எதிர்பார்த்ததுன்னு அந்த காலத்துலேருந்து நம்ம வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். ஆனால் கூச்ச நாச்சம் இல்லாமல் இந்த அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து மோடி சொல்கிறார், நீங்கள் வேலைக்கெல்லாம் ஆசைப்பட்டு கனவு கண்டுட்டு இருக்காதீங்க, ஒரு பக்கோடா கடை, வடை கடை, போண்டா கடை, பஜ்ஜி கடை போட்டு பொழைச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இது எவ்வளோ பெரிய மோசடி! நாளைய வாலிபர்கள் பூராவும் இன்னைக்கு சென்னையில் நான் இருக்கேன், அங்கே வந்து பாருங்களேன், வயிற்றுச்சலாக இருக்கும். அதாவது ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க, அதுக்கு பேர் ஸ்விக்கி. இன்னும் 2-3 கம்பெனிகள் இருக்குது. வேற என்ன கம்பெனி இருக்குது? ஸ்மோட்டோ, ஸ்விக்கி, இன்னமும் இது நிறைய கம்பெனி இருக்குமா. நம்ம ஆர்டர் பண்ணுவோம் ஒரு ஹோட்டலுக்கு, வீட்டில் இருந்தபடியே சாப்பாடு வேணும்னு ஆர்டர் பண்ணுவாங்க. என்ன சாப்பாடு வேணாலும், சில பேர் ட்ரிங்க்ஸு கூட ஆர்டர் பண்ணால் அதை கொண்டு வந்து வீட்டில் சப்ளை பண்ணிவிட்டு டிப்ஸ் வாங்கிட்டு போகிற அந்த வேலைகளுக்கு இப்போ பெண்களும் வந்துட்டாங்க. ஆண்களும் பெண்களும் நிறையா பேர் அப்படி வேலை செய்கிறாங்க. அவங்கள ஒரு தடவை கேட்டு பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சலாக இருக்கும். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன், கடலூர்லேருந்து வந்திருக்கேன், திருச்சியிலேருந்து வந்திருக்கேன், திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன், மதுரையிலேருந்து வந்திருக்கேன்னு படித்து முடிச்சிருக்கிற எல்லாம் பட்டதாரி வாலிபர்கள் பூராவும் இந்த வேலை செய்யறதுக்கு வந்து நிற்கிறாங்க. சோறு கொண்டு கொடுக்குற வேலை. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கனவு இருக்கும் அவங்க படித்து முடிச்சவங்களுக்கு. அவங்கள நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி அவங்க தீர்மானிக்க முடியும்? இந்த வேலை செய்கிறவங்களுக்கு திருமணம்னு ஒன்று சொல்கிற போது இந்த படித்த பையனுக்கு இந்த 10,000 ரூபா சம்பளம் சாப்பாடு கொடுக்குற வேலை இருக்கானான்னு பொண்ணு கொடுக்கறதுக்கு ஈஸியாக வருவாங்களா? ஆக இவ்வளவு மோசமான நிலைக்கு இன்றைய வாலிபர்களை இழிநிலைக்கு தள்ளி விட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம் என்பதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்களுக்கே அப்படின்னா மாற்றுத்திறனாளி படித்தவங்க வேலைக்கு எதிர்பார்க்குறவங்களுக்கு என்ன நிலைமை இருக்கும்? மாற்றுத்திறனாளியில் படித்தவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்குமா, கிடைக்குமா? ஆகவே அதெல்லாம் தூக்கி கனவை குப்பையில் போட வேண்டியதுதான். மோடி அரசாங்கத்தில் 10 ஆண்டு காலத்தில் மாற்றுத்திறனாளிகளை படித்திருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது முற்றிலுமாக மறுக்கப்பட்டதாகத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. சட்டமும் சொல்லியிருக்குது, ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்குது. 2013ஆம் ஆண்டு என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் பின்னடைவு காலி பணியிடங்களை கண்டறிந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டம் இருக்குது, கோர்ட்டு தீர்ப்பு இருக்கு, அமல்படுத்தலையே அரசாங்கம். மோடி அரசாங்கம் அதை அமல்படுத்தலை. ஆக வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வாலிபர்களுக்கு செய்யலை. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு செஞ்சிருக்காங்களா? விவசாயிகளுக்கு பற்றி நீங்கள் போராட்டமெல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்களே, பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ நாள் போராட்டம்? மாசக்கணக்கு, வருஷ கணக்கு, நாள் கணக்குன்னு போயிட்டே இருக்கு.
அவ்வளோ பெரிய கூட்டம். போலீஸை அடிச்சு நொறுக்கி அவங்க மேலே குண்டு, அந்த என்ன புகை குண்டு, கண்ணீர் புகையெல்லாம் வீசி அவ்வளோ அமக்கலம் பண்ணுறாங்க. அவங்கள விரட்டுறதுக்கு வாயில எலியை கடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. பட்னியாக கிடக்கிறாங்க. அரை நிர்வாணத்தோடு நிற்கிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. எல்லா விதமான போராட்டம் பண்ணி பார்க்குறாங்க. இவர் என்ன வாக்குறுதி சொன்னார்? விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கொடுப்பேன், அவங்களுக்கு லாபம் பண்ணுற தொழிலாக அதை மாற்றுவேன் விவசாயத்தைன்னு சொன்னவர். இவ்வளோ பெரிய போராட்டம், இத்தனை ஆயிரம் மக்கள் நடத்துகிற போது கூட அந்த போராட்டத்தை பேசி தீர்க்க வக்கு இல்லாத ஒரு மனுஷன்தான் யாரு? மோடி அரசாங்கம். இவர் எப்படி திரும்ப ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளை காப்பாற்ற போறாரு? காப்பாற்ற மாட்டார். விவசாய தொழிலாளிகள், கிராமத்தில் விவசாய தொழிலாளிகளுக்கு இப்போ நிறைய வேலை கிடையாது. ஏன்னா எல்லாமும் மிஷின் வந்துருச்சு. விவசாய நாட்களும் சாகுபடி பண்ணக்கூடிய நாட்களும் குறைந்து போச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கிராமத்தில் கிடைக்கிற 100 நாள் வேலையை விட்டால் வேற வேலையே கிடையாது. நமக்கு ஏதோ 5 10 அப்பப்போ கையில் இருக்குதுன்னா இந்த காசு கிடைச்சா தான் உண்டு அவங்களுக்கு. ஆக கிராமப்புறங்களில் நடக்கக்கூடிய இந்த தேசிய கிராமப்புற 100 நாள் வேலை சட்டம் இருக்குல்ல, இந்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தினால்தான் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விவசாய தொழிலாளி, நிலமில்லாத விவசாய தொழிலாளிகள் இருக்காங்க பாருங்க, பரிதாபத்துக்குரியவங்க. அவங்களும் நாமளும் கிராமத்தில் இருக்கக்கூடிய நாமும் அது பேரூராட்சி நகராட்சிக்கு வேணும்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், விரிவுபடுத்தணும்னு. எல்லாம் நடக்கலை இன்னும். கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த 100 நாள் வேலையை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான நிதியை ஒதுக்கீடு பண்ணாமல் இருக்காங்க. வேலை செஞ்ச நாட்களுக்கும் கூட முழு சம்பளம் கிடைக்கிறது இல்லை. சம்பளம் கூட எவ்வளவு சம்பளம் பாருங்க. கொத்தனார் சித்தாளுக்கு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, வெளியில என்ன சம்பளம்? கொத்தனார் வேலைக்கு போனால் 1000 ரூபாய், சித்தாளா போறவங்களுக்கு 600 ரூபா. 600 ரூபாயா 400 ரூபாயா? சரி 400 600 500 இப்படி இருக்கு. அது ஊருக்கு தகுந்த மாதிரி இருக்கு. ஆனால் நம்ம 100 நாள் வேலை கிராமத்தில் செய்கிற நமக்கு 294 ரூபாய். இப்போ வேற ஒரு சில காரணத்தால் 319 ரூபாயை இப்போ மாற்றிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், ஏன் இதனுடைய கூலி அதிகப்படுத்தக்கூடாது? வேற வருமானமே நமக்கு கிடையாது, அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு சொல்கிற போது கிராமத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டு பயனடையக்கூடிய இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 100 நாள் முழுசாக கொடுக்கறதும் இல்லை. அதை 150 நாளாக 200 நாளாக அதிகப்படுத்தணுங்கிற போராட்டம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதையும் நீ என்னன்னே கண்டுக்கல, அதுக்கான கூலியும் உயர்த்தி கொடுக்கல. அப்போ எப்படி கிராமப்புற மக்கள் வாழ்க்கை நடத்துவதுங்கிறத பற்றி அக்கறையும் கவலையும் இல்லாத ஒரு மனிதன் இருக்கிற வேலை வாய்ப்பையும் இன்னும் குறைப்பதற்காக நிதியை ஒதுக்கீட்டை கம்மி பண்ணக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கு. ஆக அவங்களையும் காப்பாற்ற போறது இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு பெண்களை பற்றி கவலை இருக்கா? இந்த அரசாங்கத்துக்கு பெண்களை பற்றி கவலை இருக்கா? அக்கறை இருக்கா? பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த அரசாங்கத்துக்கு கவலையோ அக்கறை இருக்கா? இல்லையா? சரி, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லைங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில நிகழ்ச்சிகளை, அதை தான் உங்கள் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். மணிப்பூர்னு ஒரு மாநிலம் இப்போவும் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, கலவரமாக தான் இருக்குது. சொல்வதற்கே நமக்கெல்லாம் அப்படியே நடுங்கி போயிடுற மாதிரியான சம்பவங்கள். அங்கே பெண்கள் மீதான வன்முறை பகிரங்கமாக நடக்குது, ரகசியமாக இல்லை, பகிரங்கமாக. நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான ஆண்கள் சூழ்ந்து கொண்டு பெண்களை நிர்வாணப்படுத்தி, ஒரு ஒட்டுத்துணை கூட இல்லாமல் நிர்வாணப்படுத்தி பொது வெளியில் அப்படி ரோட்டில் இழுத்துட்டு போய் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிற கொடுமை நடந்திருக்கிற ஒரு மோடி கட்சியினுடைய ஆட்சி நடக்கக்கூடிய இந்த மணிப்பூரில் அங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அங்கே கலவரம் நடக்குது அந்த பூமியில், அந்த மாநிலத்தில். அதை போய் என்னன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லாத மனுஷனாகத்தான் மணிப்பூருக்கு போக கூட இல்லை. தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்காதுங்கிறதுக்காக இத்தனை தடவை வந்துகிட்டே இருக்காரு மோடி. ஆனால் இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்குது அந்த ஊரில் இன்னைக்கு வரைக்கும். பெண்களை இவ்வளோ கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்களே பகிரங்கமா, அவங்களை கைது செய்ய வேண்டும் என்பது பற்றியோ, அது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக சொல்ல வேண்டும் என்பதற்காகவோ அவர் அங்கே போயிருக்கலாமா? இல்லையா? போகவே இல்லாத மனுஷன்தான். அதை விட இன்னொரு உதாரணம் கூட இருக்கு. இந்த மல்யுத்த வீராங்கனைகள் இருக்காங்கல்ல, நமக்காக இந்திய நாட்டுக்காக மல்யுத்தம் செஞ்சு சாதனை புரிந்து பதக்கங்கள் வென்றிருக்கக்கூடிய பெண்கள், சாதனை பெண்கள், நம்ம நாட்டுடைய பேரை காப்பாற்றி பெருமை சேர்த்திருக்கிறவங்க. அந்த மல்யுத்த வீராங்கனைகளை
பாரதிய ஜனதா கட்சி மோடி கட்சியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங், அந்த ஆளு பேரு. அந்த ஆளு இந்த பெண்கள்கிட்ட தப்பா நடக்கிறாரு. அந்த பெண்கள்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஆள் பேரை நடவடிக்கை எடுங்க, இவ்வளவு பெரிய வீராங்கனைகள் இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்த்து பதக்கம் வாங்கி கொடுத்து எங்ககிட்டயே தப்பா நடக்கிற அந்த ஆளு உங்க கட்சிக்காரன் தானே, நடவடிக்கை எடுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மோடி வாய் திறக்கலையே, நடவடிக்கை எடுக்கல. அந்த பெண்கள் பார்க்குறாங்க, போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ற போது மோடி வந்து பார்க்கல, என்னன்னு கேட்கல. கடைசியா சொல்றாங்க, இந்த இந்திய நாட்டுக்காக தானே நாங்கள் விளையாடணும், மல்யுத்தம் செஞ்சு போராட்டம் அந்த விளையாட்டில் வெற்றி பெற்று இந்திய நாட்டுக்காக நாங்கள் பதக்கங்களை சேர்த்து உங்களுக்கு பெருமை வாங்கி கொடுத்தோம். இந்த கொடுத்த எங்களுக்கு பெருமையெல்லாம் தேவையில்லை, இந்த பதக்கங்களை பூரா திருப்பி உங்ககிட்டே ஒப்படைக்கிறோம், இந்த அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறோம், இனிமேல் எங்களுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லி போய் ஒப்படைக்கிறாங்க. காரி துப்புற மாதிரி இருந்தது, ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை. இந்த லட்சணத்துல தான் பெண்கள்ல பில்கிஸ் பானு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு இஸ்லாமிய பெண், குஜராத்தை சேர்ந்தவங்க. அந்த பெண்ணை அவங்க கண் எதிர அவங்க குழந்தைய செவுத்துல அடிச்சு, காலை பிடிச்சுக்கிட்டு செவுத்துல அடிச்சு அடிச்சு சாகடிச்சாங்க. அந்த பெண்ணை கொடுமையாக பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, பகிரங்கமாக தான். அங்கெல்லாம் இதெல்லாம் பிஜேபி கட்சிக்காரவங்க தான். ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்திய நாடு முழுவதும் பெண்கள் அமைப்புகள் மாதர் சங்கம் எல்லாம் போராட்டம் பண்ணி வேற வழி இல்லாமல் கோர்ட்டுக்கு போய் அதுல குற்றவாளிகளுக்கு தண்டனையும் வாங்கினாங்க. ஆனா இந்த பிஜேபி மோடி ஆட்சி எப்படி இருக்குங்கிறது எவ்வளவு கேவலன்னு பாருங்க. ஒண்ணு தப்பு செஞ்சவங்களே என்னன்னு கேட்கல, தண்டிக்கல, என்னன்னு பார்க்கல. இன்னொரு பக்கம் இந்த பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் ஜெயிலுக்கு போனாங்கல்ல, கேஸ் நடத்தி முடிச்சு தண்டனை காலம் முடியறதுக்கு முன்னாடி இவங்களே எல்லாருமா கடிதம் எழுதி எல்லாம் சொல்லி அவங்கள வெளியில எடுக்கிறாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி போன வருஷம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு குற்றவாளிகளை சில பேரெல்லாம் விடுதலை பண்ணுவாங்க, ஜெயிலில் இருக்கிறவங்கள. அதுல நன்னடத்தை காரணமாக இவங்க முன்னாடியே இவங்களை விடுதலை பண்ண சொல்றாங்க. யாரு? இவ்வளவு மோசமான ஒரு குற்றத்தை செய்தவர்கள் நன்னடத்தை காரணமா முன்னாடியே வெளியில எடுக்கிறாங்க ஜாமீன்ல. ஒரு குற்றம் செஞ்சுட்டு வந்து ஜெயிலில் இத்தனை வருஷம் இருந்து வெளியில வரவன நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி பார்த்துக்கோ, வாங்க அண்ணன், வாங்க அண்ணாச்சி, வாங்க ஐயா அப்படின்னு மாலை மரியாதையோட பெருமையா பேசுவோமா? ஒரு பெண்ணை இவ்வளவு பகிரங்கமாக குற்றமிழைத்தவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு நம்ம கிராமத்துக்கு யாராவது வந்தா நீங்க எப்படி நடத்துவீங்க? சகஜமா போய் பேசி அவருக்கு கூப்பிட்டு விருந்து வச்சு மறுநாள் கழிச்சு வந்திருக்காருன்னு துபாய்க்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாக்கா மாப்பிள்ளைக்கு விருந்து வைப்பீங்களே அந்த மாதிரி, அல்லது திடீர்னு உங்க ஊர்ல இருந்து மாப்பிள்ளை வந்தாக்கா விருந்து வைப்பீங்களா? அப்படி பண்ணுவீங்களா? யாராச்சும் செய்வீங்களா? ஆனால் இந்த மோடி கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஜெயிலேருந்து வர்ற போது மாலை மரியாதை செஞ்சு மேலதாளத்தோட வரவேற்று ஊர்ல கொண்டு போய் விட்டுருக்காங்க. இந்த குற்றவாளிகளை இப்படி மாலை மரியாதை போட்டு வரவேற்று ஊர்ல கொண்டு விடுற ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமான்னு யோசிச்சு பாருங்க. ஆகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். மாற்றுத்திறனாளிகளை பத்தி நிறைய விஷயம் நமக்கு ஒண்ணுமே செய்யறங்கிறத பத்தி ஏற்கனவே சக்கரவர்த்தி சொன்னார். நம்ம கேட்டதெல்லாம் செய்யாத மனுஷன் கேட்காத ஒண்ணு மாற்றுத்திறனாளிகள் செஞ்சிருக்காரு. நமக்காக உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கல, நமக்காக 100 நாள் வேலையை அதிகப்படுத்தி கொடுக்கல, நமக்கான வேலைகளை கொடுக்கல, நமக்கு எதுவுமே செய்யல. ஆனா நம்ம கேட்காத ஒண்ணு செஞ்சாரு. என்ன செஞ்சாரு? தெய்வ குழந்தைன்னு பேர் வச்சாரு, திவ்யாங் அப்படின்னு. நம்ம அது கேட்கவே இல்லை. ஏன் நம்ம பெத்தவங்க பேர் வைக்காம நமக்கு விட்டுட்டாங்க. ஆகவே தெய்வ குழந்தைன்னு பேர் வச்சாரு. சு வெங்கடேசன் மதுரையை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், அவரும் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அவர் பாராளுமன்றத்தில் மோடி எதிரிலவே நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். மாற்றுத்திறனாளிகளுக்கு திவ்யாங் தெய்வ குழந்தைன்னு பேர் வச்சியே, பேர் வச்ச உனக்கு அந்த மாற்றுத்திறனாளிக்கு சோறு போடணும்னு அவனுக்கு கவனம் இருக்கா, அக்கறை இருக்கா யாருன்னு கேட்டார். நீ சோறு போடணும்னா பேர் வைக்கிற உனக்கு அந்த மக்களுக்கு உதவித்தொகையை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கணும், அவங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கணும், வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும், 35 கிலோ அரிசி கொடுக்குற காடை எல்லாருக்கும் மாற்றி கொடுத்துருக்கணும். எதுவுமே செய்யாம பேர் வைக்கிற உரிமை உனக்கு எப்படியா யார் யார் கொடுத்தான்னு அவர் கேட்கிறாரு. பதிலே சொல்லலை மோடி. இப்படித்தான் மோடி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் நம்ம யாருக்கும் நல்லது செய்யாத ஒரு மோசமான ஒரு அரசாங்கமாக 10 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற போது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால்
நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்ன கதை புழுகு பேசினாலும் அதை நம்பி நாம் வாக்களிக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இத்தனை விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே ஒட்டுமொத்தமாக மீண்டும் ஒரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் நம்மளே நம்ம தலைக்கு கொள்ளி வச்ச மாதிரி ஆயிடும். ஆகவே மாற்றுத்திறனாளிகள் ஒட்டுமொத்தமாக யாருக்கு வாக்களிக்க கூடாது? யாருக்கு வாக்களிக்க கூடாது? மோடிக்கு வாக்களிக்க கூடாது. மோடிக்கு வாக்களிக்க கூடாது என்ற முடிவைத்தான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பல லட்சக்கணக்கான பேர் குடும்பங்களுக்கும் நாம போய் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, மோடிக்கு போடக்கூடாதுன்னா யாருக்கு போடணும் அடுத்ததுங்கிற கேள்வி வரும். மோடி கூட ஜோடி சேர்ந்து வந்திருக்கிற மாம்பழம் தான் இங்க நிக்கிறாங்க. மோடி கட்சியோட கூட்டணி. மோடி வரக்கூடாதுன்னா அப்புறம் கூட்டணி சேர்ந்து வரவங்களை மட்டும் ஏத்துக்க முடியுமா? ஏத்துக்க முடியுமா? முடியாது. ஆகவே மோடியோடு கூட்டணி சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மாம்பழத்துக்கும் போடக்கூடாது. ரெட்டலை கட்சிக்கு போட முடியுமா? ஏன் போட முடியாது? அது பெரிய கூட்டணி எதுவும் இல்லாமல் 2 இலை 3 இலை 4 இலையா செதறி சின்ன பின்னமா இருக்கு. மோடிக்கு எதிராக நிற்போம் என்பதை உறுதியாக சொல்லாத கட்சியாகவும் இருக்கு. ஆகவே அந்த கட்சியை நம்பி நம்ம மோடிக்கு எதிராக வாக்களிக்க முடியாது. சீமானுக்கோ மற்ற உதிரிகளுக்கோ போட்டா மோடிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பயன்படாமல் சில்லறையா காசை செலவு பண்ணிட்டு போன மாதிரி ஆயிடும். உதிரிகளாக அது போயிடும். ஒட்டுமொத்தமாக மோடிக்கு எதிராக உதிரிகளாக அல்லாமல் உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டணி எதுவோ அந்த கூட்டணிக்கு போட்டால் மட்டும்தான் நம்முடைய நோக்கம். யார் வரக்கூடாது? யார் வரக்கூடாது? நமக்கு மோடி வரக்கூடாது. ஒரு புதிய ஆட்சி தான் வர வேண்டும் என்று நாம் நினைக்கிறது உண்மையா இருந்தா நாம் போட வேண்டியது அந்த பெரிய கூட்டணிகள் சேர்ந்திருக்காங்க பாருங்க மோடிக்கு எதிராக, அந்த கூட்டணி கட்சிக்கு தான் நம்ம போட வேண்டும். நம்ம ஊர்ல அப்படி ஒரு கூட்டணி கட்சி அமைஞ்சிருக்கா? இருக்காங்களா? பெரிய கூட்டணி மோடிக்கு எதிராக யார் இருக்கா? INDA இந்தியா என்கிற ஒரு கூட்டணி. இந்தியா பூராவிலும் பல கட்சிகள் சேர்ந்திருக்காங்க. 40க்கு மேல கட்சிகள். தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மய்ய கட்சி, வைகோ கட்சி, இன்னும் சில கட்சிகள் எல்லாம் சேர்ந்திருக்காங்க. இத்தனை கட்சிகளும் ஒன்னா சேர்ந்து யாருக்கு எதிராக? மோடி வரக்கூடாது, ஒரு புதிய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக. இந்த கட்சிக்கு நோக்கம்லாம் என்ன? மோடி வரக்கூடாது, ஒரு புதிய ஆட்சி வரணும். நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் என்ன? மோடி வரக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய நோக்கமும். ஆகவே மோடி வரக்கூடாதுங்கிற நம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் இந்த கட்சியுடைய வேட்பாளர் இங்கே யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கணும். நம்முடைய நோக்கம் மோடி வரக்கூடாது தான் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுடைய சிந்தனையிலும் இருக்கணும். ஆகவே மோடி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப, ஒரு புதிய ஆட்சி அமைய, நமது வாழ்வுரிமையை பாதுகாக்க, நமக்கான சட்டங்களை திட்டங்களை மேலும் மேலும் வலுப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தான் 19ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய நாள். அன்றைக்கு யார் எதை கொடுத்தாலும் சரி, சத்தியமே வாங்கிக்கிட்டாலும் சரிதான், அது ஆசத்தியம்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இல்லை குவார்ட்டர் கொடுத்தாலும் பிரியாணி கொடுத்தாலும் என்ன புடவை கொடுத்தாலும் வேட்டி கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் வாங்குறதும் வாங்காதும் உங்கள் இஷ்டம். ஆனால் வாக்களிப்பது என்பது மட்டும் யாருக்கு எதிராக இருக்கணும்? மோடிக்கு எதிராக இருக்கணும். மோடிக்கு எதிராக இருக்கணுங்கிறதுனால உதிரிகளுக்கு போடக்கூடாது. அது சின்ன பின்னமாக செதறி போயிடும். எதிர்கால நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல்களை மேலும் சிறந்ததாக மாற்ற முடியும் என்பதை வேண்டுகோளாக உங்களுக்கு சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.